ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் டியர். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு டிவி ஸ்டேஷனில் ஆங்கரை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க தூங்கும்போது பயங்கரமாக கொரட்டை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடில் வந்து மறைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோ என்ன பண்ணார் அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா வழக்கமாக கண்டினியூஸாக வந்து நம்ம ஜிவி பிரகாஷும் படங்களாக நடிச்சிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி நடித்த ரிபிள் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்வனாக இருக்கட்டும், இப்போது இந்த படமாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான படமாக தான் இருக்குது. அதாவது இந்த படத்தில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோட கேரக்டர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு இருந்தாலே முழிச்சிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். தூங்கும் போது சின்னதாக ஒரு சவுண்டு இருந்தாலுமே கூட அவர் வந்து முழிச்சிக்கிற கேரக்டர். ஸோ ஹீரோயினுக்கு தூங்கினா பயங்கரமாக கொரட்டை வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் தாங்க முடியாமல் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்குள்ளே இது செட் ஆகாது, ஸோ நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன மாதிரி பிரச்சனையை வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கதையாக தான் இருக்குது இந்த படம். ஸோ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து இந்த குட் நைட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம மணிகண்டன் நடிப்பில். ஸோ அந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு ஸ்டோரியில் என்ன ஒரு சிமிலரான ஒரு ஸ்டோரி தான். பட் அந்த படத்தில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹியூமராகவும் கொண்டு போயிருப்பாங்க, எமோஷ்னலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அது நடிச்சிருக்கிற அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராகவே ஸ்ட்ராங்காகவே எழுதியிருப்பாங்க, ஸ்ட்ராங்காக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாமே வந்து வீக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.